புதுச்சேரியில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் அதிமுக ஆதரவு அளித்துள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தலின்படி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக புதுச்சேரியில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடனான கலந்து ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட தலைமை தேர்தல் அலுவலகத்தில் நடைபெற்றது. துணை தலைமை தேர்தல் அதிகாரி தில்லைவேல் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், காங்கிரஸ், என்ஆர் காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், பாஜக கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இதுகுறித்து பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், தமிழகம், புதுச்சேரி வாக்காளர் பட்டியல் குறைபாடு இருப்பதை தமிழக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எடுத்துரைத்துள்ளதாகவும் 21 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பு ஆய்வு செய்து திருத்தம் செய்ய ஆணையிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வாக்காளர் பட்டியலில் பல்வேறு குறைபாடுகள் இருப்பதை எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர், தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர், ஆற்றல் மிக்க எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக வலியுறுத்தி எடுத்துரைத்து வந்திருந்தார். இந்நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் 21 ஆண்டுகளுக்கு பிறகு வாக்காளர் பட்டியலை சிறப்பு ஆய்வு செய்து திருத்தம் செய்வதற்கு ஆணையிட்டிருக்கின்றது. அதனுடைய அடிப்படையில் தலைமை தேர்தல் புதுச்சேரி மாநில தலைமை தேர்தல் துறையினரால் இன்று நடத்தப்பட்ட இந்த கூட்டத்தில் அதிமுக சார்பில் கலந்து கொண்டு தற்போது நடைபெற இருக்கக்கூடிய தீவிர சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு தமிழக கழக பொதுச் செயலாளர் அவர்களை பின்பற்றி அவரது ஆணையின்படி புதுச்சேரி மாநில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களது முழுமையான வரவேற்பை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு அந்த திருத்தல் பட்டியல் சம்பந்தமாக பல்வேறு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அதிமுக சார்பில் எடுத்துரைத்திருக்கிறோம். அதில் முழுமையாக போலி வாக்காளர்கள், அதே போன்று இறந்தவர்கள் இருப்பதை நீக்கிட்டு இரட்டை வாக்குரிமை. இப்போ இதில் வீடு வீடாக எடுத்தாலும் பழைய வாக்காளர் பட்டியலை வைத்து கொண்டு அவங்களுக்கு அந்த விண்ணப்பம் படிவம் வழங்கி அவங்கள மறுபடியும் வாக்காளரை சேர்ப்பது என்பது தவறான ஒன்று. வீடு வீடாக சென்று பிஎல்ஓக்கள் வீடு வீடாக சென்று சம்பந்தப்பட்ட நபர்களிடம் விண்ணப்ப படிவத்தை கொடுத்து எந்த விதமான தவறுக்கும் இடமளிக்காமல் புதிய வாக்காளர் பட்டியலை தேர்வு செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுருக்கோம். அவரை தொடர்ந்து பேசிய திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவா, புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நவம்பர், டிசம்பர் மாதங்களில் நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருப்பது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாதது என தெரிவித்தார். இந்திய ஜனநாயகத்தை சீர்குலைக்கின்ற வகையில் இன்று தேர்தல் துறை மிக மோசமான எஸ்ஐஆர் என்கின்ற நிலையை எடுத்து வாக்காளர் திருத்த பணி என்ற போர்வையில் வாக்காளர்களுடைய லிஸ்ட்டை அவர்களுக்கு எதிரான வாக்குகள் எல்லாம் குறைக்கக்கூடிய ஒரு நிலை எடுத்திருக்கிறது. இந்த சின்னஞ்சிறு மாநிலத்தில் இந்த வேலையை முன்கூட்டியே தொடங்கியிருந்தால் அதில் உள்ள கஷ்டங்களை எல்லாம் சொல்லியிருப்போம், நிறைகளை சொல்லியிருப்போம், எந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருப்போம். இன்றைக்கி இது மழை காலத்தில் இந்த வேலையை தொடங்கியிருக்காங்க. 1 மாத காலத்துக்குள்ள இதை முடிக்கணுன்ற கெடு வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் சாத்தியம் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற ஒரு சில கட்சிகள் மட்டுமே புதுச்சேரியில் பிஎல்ஏ கொடுத்துருக்குறாங்க. பிஎல்ஏவும் பிஎல்ஓவும் மட்டுமே இந்த வேலைகளை நிறைந்து செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் துறை இதில் கவனம் செலுத்தாதால் பிஎல்ஏவே பல கட்சிகளுக்கு கிடையாது. பிஎல்ஓவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்குள்ள சந்தேகங்கள்லாம் இந்த ஆட்சியாளர்களுக்கு வேண்டியவர்களை மட்டுமே போட்டு அதில் குழப்பம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம். அதே போல் இந்த ஃபார்மை கொடுத்து வாங்குறது முழுக்க கொடுத்துட்டு ஃபுல் பண்ணி வாங்கிக்கலான்னு சொல்லும்பொழுது அதில் எந்த ஒரு திருத்தத்தையும் எந்த ஒரு மாற்றத்தையும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அதில் எதுவுமே இவங்க ரிஸ்ட்ரிக்ட் பண்ணலை. அதில் பண்ணியிருந்தா கூட நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இந்த காரணத்தால் இந்த பேரை எடுத்துட்டாங்க, இந்த பேர் சேர்க்கலன்னு. அதுமாரி எதுவும் இல்லை. அதனால் இதை நாங்கள் திமுக சார்பில் எங்கள் தலைவர் எடுத்த முடிவின்படி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், இந்தியா கூட்டணியுடைய தலைவர்லாம் எடுத்த முடிவின்படி கடுமையான ஆட்சேபனை தெரிவித்து அதில் இருக்க பிரச்சனைகள்லாம் சொல்லி இன்றைக்கி ஒரு மனுவாக கொடுத்துட்டு இதை நாங்கள் எதிர்க்கிறோன்ற சொல்லிட்டு வந்துருக்கோம். கணக்கெடுப்பு நடத்தக்கூடாதுன்றீங்க. அந்த இது கணக்கெடுப்பு நடத்துறது
இறந்தவர் பேரை நிற்கிறது, புதிய வாக்காளர் சேர்க்கறதுலாம் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. இவங்களுடைய முறை, இவங்க நேராக போய்ட்டு ஒட்டுமொத்தமாக வரைவு வாக்காளர் பட்டியல்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க ஃபார்மை கொடுத்து அதில் ஃபில் பண்ணி வாங்குறதும், அதில் ஃபில் பண்ணாதவங்க பூரா விடுபட்டுருவாங்கன்னு சொல்கிறதும் ஏற்புடையதில்லைன்றது தான் எங்களுக்கு